வெற்றிவேல் முருகா, வியாபாரம் என்னைக்கும் போல இன்னைக்கும் லாபகரமா நடக்கணும்பா. முருகா, இந்தாங்க சில்ற, நீயே வச்சுக்க. ஆமா, மீதி சில்லறைய வாங்காம போறாரு. இவர் எந்த ஊர் மிராசுங்க? மிராசாவது பெராசாவது சாதாரண மேஸ்திரிங்க. மேஸ்திரியா? ஆமா, பட்டணத்தில் இருக்கிற ஒரு பணக்காரரு 180 ஏக்கர் நிலத்தை இந்த ஆள் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல. இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில விளைச்சல்ல பாதிய மேஞ்சிடறான். இவன் காட்டுறதுதான் கணக்கு, வச்சதுதான் வரிசை. இன்னும் கொஞ்ச நாள் போனா 10 ரூபாய் நோட்ட சிகரெட்டா சுத்தி 1 ரூபாயால அதை பத்த வச்சாலும் பத்த வைப்பான். எதுக்கு? அதிர்ஷ்டம் வேணுங்க. ஆமாமா. வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? என்ன அங்க பாக்குறீங்க? யார் அந்த பொண்ணு? பந்தய குதிரமா நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறா. பக்கத்து கிராமம், பாவம், புதுசு, வேலை கேட்டு வந்தது. உங்க நினைப்பு வந்த உடனே வாரி வலிச்சு வயல்ல போட்டேன். நாளைக்கு வயலுக்கு வேண்டாம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வழக்கம் போல மேட்டு பங்களாவுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். இன்னைக்கு யாரா? இன்னைக்கு தானே பங்கஜம்னு ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கிறேன். பல்லு கொஞ்சம் நீட்டமா இருக்கும், பார்த்து போங்க. கோழி குழம்பாது ஒரே குமட்டுது. வழக்கமா வைக்கிற மாதிரி தாங்க வச்சேன். சரி சரி, ரசத்தை ஊத்தி தொலை. ரசமா? அது விஷம். கோழி குழம்பு ரசமும் ருசியா தாங்க இருக்கு. ருசி இல்லாம போனது இப்ப நான் தான். என்ன உளற? பின்ன என்ன, தடிக்க குடிக்கிட்டு எவ்வளவு வயக்காட்டு பக்கம் புதுசா வந்திருப்பா. இப்ப நான் புடிச்சு போயிட்டேன். அப்படித்தான் வச்சுக்கே. நாளையில இருந்து நீ வயலுக்கு வேலைக்கு போகலாம். ஐயா, என்ன? தேங்காய் வியாபாரி உங்களுக்காக காத்துட்டு இருக்காருங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு மோகம் 3 நாள் தான், ஆசையும் 3 நாள் தான். 1000 காய்க்கு 600 ரூபாய் வீதம் போட்டா 20,000 காய்க்கு 12,000 ரூபாய் ஆகுது. ஆமாங்க, இந்தாங்க பணம். போயிட்டு வாங்க. மேஸ்திரியா, முதலாளி வந்திருக்காருங்க. முதலாளி வந்திருக்காரா? சரி வா. வரப்போறதா ஒரு லெட்டர் போட்டிருந்தா வரவேற்புக்கே ஏற்பாடு பண்ணிருப்பனுங்க. பாலு, திடீர்னு புறப்பட்டு வந்தேன். பக்கத்தூர்ல இருக்கிற என் பாலிய சிநேகிதனுக்கு 60வது கல்யாணம், அவசியம் வரணும்னு நேர்ல வந்து கூப்பிட்டா தட்ட முடியல, புறப்பட்டு வந்தேன். வழியில எஸ்டேட்டை பார்த்து போலான்னு. ரொம்ப நல்லதா போச்சுங்க. 1000க்கு 500 ரூபாய் மேல 10,000 தேங்காய் விட்டேன். இந்தாங்க 5,000 ரூபாய். 5,000மா? பரவாயில்லையே. நெல்லு, வாழை, தென்னைக்கெல்லாம் தண்ணியை மட்டும் இறைச்சா போதாதுங்க. பணத்தையும் தண்ணியா வாரி இறைச்சி நிறைய உரம் வாங்கி போட்டா இதுக்கு மேலேயும் வருங்க. செய்ய வேண்டியதானே? இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லாம செஞ்சு நாளைக்கு 4 பேர் ஐயா கிட்ட எதையாவது சொல்லி. பாலு, நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அந்த கடவுளே வந்து தப்பா சொன்னாலும் காதுல போட்டுக்க மாட்டேன். கவலைப்படாத. இந்த பணத்தை வச்சுக்க, உன் இஷ்டத்துக்கு உரம் வாங்கி போடு. ஓகே? ரொம்ப நன்றியா. தம்பியும் பாப்பாவும் இன்னும் 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு நேரமாச்சு, புறப்பட்டுமா? ஐயா வாங்க. வெற்றி வெற்றி, மருதமலை முருகன் அருளான மகத்தான வெற்றி. லாபம். டேய் ராமு, நாய் மீனை தூக்கிட்டு ஓடுதுடா, விடாத.
கவலைப்படாதமா, நாய்கடிக்கு நல்ல வைத்தியர் பக்கத்து ஊர் நல்ல முத்துதான். உடனே அழைச்சுக்கிட்டு போ, இல்லனா பைத்தியம் பிடிச்சிரும். அப்படியா? சீக்கிரம் போமா. அச்சரை ஆவுதுங்க. வாமா, என்ன ஆட்டோட வர்ற? அசலூரா? ஆமாங்க. இந்த வட்டாரத்தில் இந்த வைத்தியனை விட்டா வேற வக்கியாது. உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உனக்கு ஒண்ணு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். முகத்துல தெளிவு இருக்க. வேற யாருக்கு? ராமு கால நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்ச ராமு எங்க? இதோ. ஆட்டுக்கு பேரு ராமா? அடா, நல்லா பூட்டு போட்ட வச்ச மாதிரி பேரு வச்சிருக்கிற. இங்க பாருங்க. ஐயோ, அடாடா, பலமா கடிச்சிருக்குதே. நாய்க்கும் நல்ல காயங்க. அப்படியா? முதல்ல ராமுவை கவனிக்கிறீங்களா? ராமுவ பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாய்க்கறி நல்ல முத்து இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த பார், அவ்வளவு பச்சலை, ஒரே ஒரு துணி. இதா அவுத்துற வேண்டியது. இந்த பச்சலைய வச்சு கட்டிட வேண்டியது. அதுல இன்னாரு கட்டினா இதே மாதிரி 5 நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும். அப்போ குணமாயிடும். 5 நாளைக்கு தினம் வரணுமா? ஆமாம்மா. ஒரு நாளைக்கு கட்ட தவறுனா கூட ஆடு மாதிரி கத்தாது, நாய் மாதிரி குறைக்கும். கடிச்சது வெறியோ சொரியோ. நான் ஏன் சொல்றேன்? 5 மைல் தினமும் வந்தா என் பழப்ப யாருங்க பாக்குறது? ஆமா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? வைத்தியரையா, இந்த ஆட்டை தவிர ஆதரவுக்கு வேற யாருமே இல்லாத அனாதனா அசலூருக்கு எப்படிங்க 5 நாள் வர முடியும்? என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பள்ளி? பள்ளி இல்ல, இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுது. என்னையா சிரிப்பு? ஓனா இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே கொடை பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னது? இந்த ஊர்லயே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா, நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை. ஆனா இந்த சில்லற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கிறியா? உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா. ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இவ்வளவு உபகார குணம் உனக்கு எப்படா வந்தது? அப்பப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பெல்ட்டா? இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம், ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியாமா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணப்புள்ளி எஸ்டேட்டுக்கு காலையில வேலைக்கு வந்துரு. நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலு, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருச்சுல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டவன ஒரு நாளை பேச அப்படி ஓரம் கட்டுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அது புதுசு, மிரண்டும். பக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாங்க. துண்டை போட்டு தாண்டணுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரெட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு சேர்த்து தரேன். ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க, களத்து மேட்ல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி, அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப இந்த பாரு, இனிமே வேகாத வெயில்ல நீ வேலை செய்ய வேண்டாம். நாளையில இருந்து களத்து மேட்ல இருக்கு நம்ம வீட்டுக்கு போய் வகை வகையா சமைச்சு வாய்க்கு ருசியா மேஸ்திரியாவுக்கு போடு. சம்பளமும் கிடைக்கும், தக்க சன்மானமும் கிடைக்கும். வயக்காட்டு வேலை கூட்டி அனுப்பிச்சு சமையலுக்கு அனுப்புறேன்னா வேலை எதுவா இருந்தா வயிற்றுக்கு சோறு, கட்டிக்க துணி, கைக்கு பணம், அவ்வளவுதானே. நீ அங்க போனீங்கன்னா அத்தனையும் கிடைக்கும். புரியலையே. மேஸ்திரியா புரிய வைப்பாரு, உனக்கும் புரியும். புரியா? சமையல் வேலை தானே, போனா போச்சு. ஏன் சிரிக்கிறான்? போய்தான்